எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வெஜிடபிள் மசாலா கறி செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு 3 விதமான காய் எடுத்துருக்கிறேங்க. அவரைக்காய் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய துண்டாக அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து இதையும் கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. காலிஃப்ளவரு ஒரு சின்ன பூவுங்க. இதை அரிஞ்சிட்டு உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்குறேங்க. இது ஒரு 2-3 தடவை அலசி எடுத்துக்கலாம். இது இப்போ செஞ்சு பார்க்கலாங்க. அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்குறேங்க. இப்போ நான் எண்ணெய் விடலைங்க, வெறும் வானல் தான் இது. இதில் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேங்க. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ரெண்டும் சேர்த்து சும்மா ஒரு 5-6 போட்டுக்கிறேங்க. கடலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க, வேர்க்கடலை. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இது ஒரு வாசம் நல்லா வருங்க, அது வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. வர கொத்தமல்லி ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. 3 டேபிள் ஸ்பூன் இருக்குங்க, இது போட்டுக்கிறேன். கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. வரமிளகாய் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இதை ஆற வச்சுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. நான் தேங்காய் துருவல் கொஞ்சம் வச்சுருக்குறேங்க. இதையும் போட்டு சூட்டுலேயே நல்லா வதக்கிக்கலாங்க. அப்படியே இப்போ அடுப்பு நிறுத்திடலாங்க. இது ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா ஜாரில் போட்டு இந்த மசாலாவை அரைச்சி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஜாரில் போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இஞ்சி ஒரு துண்டு அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இதோட அந்த வறுத்த மசாலாவை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க, மசாலாவுக்கு மட்டும் ஆகிற மாதிரி. அப்புறம் குழம்புக்கு திரும்ப சேர்த்துக்கலாங்க. கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இது பட்டை லவங்கம் எல்லாம் சேர்ந்த மசாலா தூளுங்க. இது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க.
கடுகு பொரிஞ்சதும் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போது வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேங்க, சின்ன வெங்காயம், இதை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு 3 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி விழுதாக வச்சுருக்கிறேங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. இது எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு காயாக சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. கழுவி தண்ணியும் ஊற்றி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து காய் வெந்து மசாலா பச்சை வாசம்லாம் போய் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. நம்ம உப்பும் போட்டாச்சுங்க, எல்லாமே போட்டாச்சு. இப்போ இது நல்லா வெந்து வரட்டுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும் பார்க்கலாம். இது ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. இப்போ காய் நல்லா வெந்துடுச்சுங்க. தண்ணி நல்லா சுண்டிடுச்சுங்க. இப்போ உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி பதமாக வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க, இல்லைன்னா இன்னும் நல்லா சுண்ட வச்சு கூட எடுத்துக்கலாங்க. இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாங்க. வெஜிடபிள் மசாலா கறி தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.